மனைவி மகளை வீட்டில் இருந்து விரட்டிவிட்டு மகளிர் தின விழா எனும் கேவலமான அரசியல் நிகழ்ச்சி. மாமல்லபுரத்தில் தாவேகா சார்பில் இன்று நடைபெறும் மகளிர் தின விழாவினை சுட்டிக்காட்டி இயக்குனர் அமீர் விமர்சனம். சங்கீதா தனது புதிய மனுவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு தெரிவித்திருக்கிறார்? வணக்கம். கோர்ட்டுக்கு போனால் வீட்டில் வசிக்க அனுமதிக்க முடியாது என்று விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் தன்னை மிரட்டியதாக கூறி தற்போது செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விஜயின் மனைவி சங்கீதா ஒரு புதிய மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்கனவே செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விவாகரத்து கோரி சங்கீதா மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் நடிகர் விஜயிடமிருந்து மற்றும் திருமணமான 1999ஆம் ஆண்டு முதல் ஆகஸ்ட் 25 சென்னையில் நடைபெற்றிருந்தது. லண்டனில் வசித்து வந்த இலங்கை தமிழ் பெண்ணான சங்கீதா விஜயின் தீவிர ரசிகராக இருந்திருந்தார். இவர்களது திருமணமானது இந்து மதப்படித்தான் நடைபெற்றிருந்தது. இந்த தம்பதிக்கு சஞ்சய் என்ற மகனும் திவ்யா என்ற மகளும் இருக்கிறார்கள். கடந்த 26 ஆண்டு திருமண வாழ்க்கை வாழ்ந்த நிலையில் நடிகர் விஜயின் மனைவி சங்கீதா நடிகர் விஜயிடமிருந்து விவாகரத்து வழங்க வேண்டி செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் 2021ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் நடிகர் விஜய் ஒரு நடிகையுடன் உறவில் இருப்பது தெரிய வந்ததாகவும் இதனால் மிகுந்த மன உளைச்சல் அடைந்திருப்பதாகவும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதன் பின்னர் தான் 2021 முதல் 2022 ஆண்டு வரை இது தொடர்பாக நடிகர் விஜயுடன் பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்தவித பலனும் இல்லை என்று அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். 2021 முதல் இருவருமே ஒரே வீட்டில் வசித்தாலும் கூட பிரிந்தே வாழ்ந்து வருவதாகவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருந்தார். தனது குடும்பத்திற்கும் தனக்கும் மற்றும் 2 பிள்ளைகளுக்கும் எந்தவித சம்மதமும் இல்லாமல் விஜய் தற்போது வாழ்ந்து வருவதாகவும் விஜயுடன் நடைபெற்ற திருமணத்தை ரத்து செய்து தனக்கு விவாகரத்து வழங்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்த நிலையில் இன்றைய தினம் புதிதாக ஒரு மனுவை சங்கீதா தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த மேஜர் வழக்கு, அதாவது விவாகரத்து வழங்க கோரி செங்கல்பட்டு தாக்கல் செய்த இந்த மனு முடிவுக்கு வரும் வரை ஏற்கனவே இருக்கக்கூடிய நீலாங்கரை இல்லத்தில் தானும் இருக்க வேண்டும் என்றும் அதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று கோரிதான் தற்போது இந்த புதிய மனு ஒன்று தாக்கல் செய்திருக்கிறார். தன்னை விஜய் அந்த வீட்டில் இருப்பதற்கு அனுமதிக்க மறுப்பதாக அந்த மனுவில் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பிரதான வழக்கான விவாகரத்து வழங்கும் வரை அந்த வீட்டில் தனக்கு வாழ்வதற்கான அனைத்து உரிமைகளும் உண்டு என்றும் அதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்று கோரிதான் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தற்போது சங்கீதா தரப்பில் இந்த மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நீலாங்கரை இல்லத்தில் தொடர்ந்து தான் வசிக்க அனுமதிக்க வேண்டும், அதே போல் தனக்கு சரியான ஒரு ஜீவனாம்சத்தை நடிகர் விஜய் வழங்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பிரதான வழக்கின் விசாரணையானது ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில் கூடுதலாக இந்த மனு விசாரிக்கப்பட்ட பட்சத்தில் இந்த மனுவோடு சேர்த்து அந்த மனுவும் விசாரிப்பார்கள் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. விவாகரத்து கேட்டு சங்கீதா தாக்கல் செய்திருந்த இந்த மனுவானது விசாரணை முடியும் வரை, இந்த விசாரணை நடைபெற்று இந்த வழக்கில் தீர்ப்பு கிடைக்கும் வரை நீலாங்கரை இல்லத்தில் தான் வசிப்பதற்கு முழு அனுமதியை விஜய் வழங்க வேண்டும் என்றும் அதுவரை தனக்கான ஜீவனாம்சத்தை முழுமையாக வழங்க வேண்டும் என்றும் அந்த மனுவில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு நீதிமன்றத்தில் விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கிருஷ்ணமூர்த்தி, ஏற்கனவே விவாகரத்து கோரி விஜயின் மனைவி சங்கீதா மனு தாக்கல் செய்திருந்த சூழல தற்பொழுது புதிய மனுவையும் அளித்திருக்கிறார். வீட்டிற்குள் அனுமதிக்க மறுக்கிறார் விஜய் என்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில வீட்டுக்குள்ள வசிக்க அனுமதி வழங்கக்கூடுமா நீதிமன்றம் தரப்பிலிருந்து? நிச்சயமாக விவாகரத்து வழக்கு பொறுத்தவரை ஏற்கனவே அந்த மனுவில் அவர் தெரிவித்தது தானும் அந்த வீட்டில் வசிக்க வேண்டும், தனக்கான அங்கீகாரம் அந்த வீட்டில் உள்ளது, தான் பிள்ளைகளுடன் சேர்ந்து அந்த வீட்டில் வசிக்க வேண்டும் என்றுதான் பிரதான கோரிக்கையாகவே அந்த மனுவில் அவர் ஏற்கனவே முன்வைத்திருந்தார். இருந்த போதும் தொடர்ந்து விஜய் தன்னை அந்த வீட்டுக்குள் செல்ல அனுமதிக்க மறுப்பதாக தொடர்ந்து அவர் குற்றச்சாட்டு வருகிறார். நேரில் சந்திக்கவும் அவர் தொடர்ந்து மறுப்பதாகவும் தனது பிள்ளைகளுடன் நேரம் செலவழிப்பது இல்லை என்றும் அந்த மனுவில் அவர் திட்டவட்டமாக குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார். எனவேதான் நீதிமன்றத்திடம் நேரடியாக செல்லலாம் என்றுதான் இந்த புதிய மனுவை சங்கீதா தரப்பில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அந்த இல்லத்திற்கு சென்று அந்த இல்லத்தில் நானும் என் பிள்ளைகளும் வசிக்க வேண்டும், அதாவது பிரதான வழக்கு விஜயிடமிருந்து தனக்கு முழுமையாக விவாகரத்து கிடைக்கும் வரை அந்த இல்லத்தில் எனக்கு இருப்பதற்கான முழு அதிகாரம் உண்டு, இதை யாராலும் மறுக்க முடியாது என்றும் எனவே விஜய் அதை அனுமதிக்க வேண்டும் என்றுதான் நீதிமன்றத்தை தற்போது சங்கீதா நாடியிருக்கிறார். நீதிமன்றத்திற்கு இந்த விசாரணைக்கு வரும் பட்சத்தில் வழக்கு தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கப்படும். பின்னர் தான் இந்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்படும். இந்த உத்தரவு பொறுத்துதான் நீதிமன்றத்தின் உத்தரவை பொறுத்து சங்கீதா அந்த இல்லத்தில் தொடர்ந்து வசிப்பாரா இல்லை என்பது தெரிய வரும்.
கிருஷ்ணமூர்த்தி, சங்கீதா விவாகரத்து கோரி தாக்கல் செய்த மனுவாக இருக்கட்டும், தற்பொழுது தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மனுவாக இருக்கட்டும், இரண்டு விஷயத்துக்குமே விஜய் தரப்பிலிருந்து மௌன நிலையை வெளிப்படுகிறது. இதை எப்படி பார்க்கலாம்? இதுவரை சங்கீதா தரப்பில் தாக்கல் செய்த இந்த விவாகரத்து மனு தொடர்பாக நடிகர் விஜயோ அல்லது அவர் குடும்பத்தை தரப்பில் இருந்தோ எந்த ஒரு பதிலும் இதுவரை வரவில்லை. ஏனென்றால் அவர்கள் குடும்ப பிரச்சனை என்பதால் இந்த வழக்கை பொறுத்தவரையுமே சமூக வலைதளங்களில் இதை பெரிதாக்க கூடாது என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாகவே பார்க்கப்படுகிறது. இதற்காகத்தான் இந்த ஏற்கனவே சங்கீதா தாக்கல் செய்திருந்த அந்த விவாகரத்து வழக்கிலேயே தங்களுடைய குடும்ப வழக்கு தொடர்பாக சமூக வலைதளங்களிலோ ஊடகங்களிலோ யாரேனும் ஒளிபரப்ப கூடாது என்பதற்கு தடை வைக்க வேண்டும் என்றும் தான் அந்த மனுவில் அவர் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அந்த மனு முதலில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது விசாரணையின் பொழுதுதான் இந்த ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்படுமா என்பதும் அதில் தெரிய வரும். ஏனென்றால் தொடர்ந்து இது தனிப்பட்ட இரு குடும்பத்தினுடைய தனிப்பட்ட விவகாரம் என்பதனால் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இது போன்ற குற்றச்சாட்டுகள் தங்கள் மீது வைக்கப்படுவதாகவும் பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாவதாகவும் இதனால் தங்களுக்கு மனவேதனைகள் ஏற்படுவதாகவே சங்கீதா அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். எனவே ஊடகங்கள் வாயிலாகவும் சரி, தொலைக்காட்சி விவாத மேடைகள் தொடர்பாக தங்களது குடும்ப பிரச்சனைகள் தொடர்பாக எந்த ஒரு விவாதங்களையும் எழுப்பக்கூடாது என்றும் இது தங்களது குடும்ப பிரச்சனை, இதில் தாங்கள் பார்த்துக் கொள்வதாகவே மனுவில் குறிப்பாக குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த விவகாரம் பொறுத்தவரை நீதிமன்றத்திற்கு தற்போது வந்துவிட்டது. நீதிமன்றத்தின் மூலமாக என்ன தீர்வு கிடைக்கும் என்பது நீதிமன்ற உத்தரவின் பொறுத்துதான் இருக்கக்கூடிய அந்த உத்தரவை பொறுத்து நீதிமன்றத்திற்கு முதல் முறையாக வழக்கு விசாரணைக்கு வந்தால் நடிகர் விஜய் தரப்பில் நிச்சயமாக பதில் தர வேண்டியது அவசியம். அப்பொழுது விஜய் தரப்பு பதிலை பொறுத்துதான் இந்த வழக்கு உத்தரவும் பிறப்பிக்கப்படும். கிருஷ்ணமூர்த்தி, விவாகரத்து கோரி தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவில் சங்கீதா கூறியிருந்தார், விஜய் தரப்பிலிருந்து ஏதேனும் அழுத்தம் கொடுக்கப்பட்டால் அந்த நடிகையின் பெயரை வெளியிடுவதற்கும் தயங்க மாட்டேன் என்று. அந்த நடிகையின் பெயரை வெளியிடுவதற்கான வாய்ப்பு ஏதேனும் இருக்கிறதா? இதுவரை தனது குடும்பத்திற்கும் மற்றும் 2 பிள்ளைகளுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்றுதான் விஜய் தரப்பு கூறி வருவதாக நடிகை சங்கீதா அதில் குறிப்பிட்டு தெரிவித்தார். தொடர்ந்து அந்த நடிகையோடு இருக்கிறார் என்பதுதான் குறிப்பிட்டிருந்தார். இருந்த போதிலும் தற்போது வரை அந்த பதில் மனுவானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அந்த மனுவில் விசாரணையின் போது கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விகளை பொறுத்துதான் இந்த வழக்கில் எதிர்மனதாக அந்த நடிகையின் பெயர் சேர்க்கப்படுமா இல்லையா என்பது அவதாரம் முடிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் ஒரு இந்த மனுவை பொறுத்த வரைக்கும் எதிர்மனதாக நடிகர் விஜய் மட்டும்தான் இருக்கிறார். சங்கீதா பெட்டிஷனராக இருக்கிறார், மனுதாராக இருக்கிறார். அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரை மனுதாரர் ஒருவர் வழக்கு தொடர்ந்திருக்கும் பட்சத்தில் எதிர்மனுதாரர் தரப்பில் என்ன பதில் அளிக்கப்படுகிறது என்பதை பொறுத்துதான் இந்த வழக்கானது நகரும். இந்த வழக்கின் விசாரணையின் போது விஜய் தரப்பில் இதே நடிகர் சங்கீதா விவாகரத்து கேட்டு தாக்கல் செய்த மனுவிற்கு விஜய் தரப்பில் முதலில் என்ன பதில் வருகிறது என்பது விசாரணையின் போது தெரிய வரக்கூடிய பட்சத்தில் அடுத்த கட்டமாக இந்த வழக்கின் விசாரணையானது நகர்வுகள் இருக்கும் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.